ஐயநாதன் அவர் சொன்னதுக்கு கோட்பாட்டு ரீதியான விஷயங்களை பற்றி விரிவாக பேசுறதுக்கு நிகழ்ச்சிக்குள்ள இடம் இல்லை. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான சக்தியாக தமிழ்நாட்டில் வடிவெடுக்கும் அப்படின்றதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், இந்த மாநிலங்களால் என்ன, மாநில கட்சிகளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. எந்த ஒரு கட்சியும் மாநில கட்சியாக இல்லாத தேசிய கட்சியாக இருக்கவே முடியாது. இப்போ இந்தியான்றது என்னது? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியன் யூனியன் தான் நீங்கள் சட்டப்படி நீங்கள் சொல்லி ஆகணும். அப்போ ஒரு மாநிலம் அப்படின்றதனுடைய தனித்தன்மை, அவர்கள் இருக்கக்கூடிய பிரத்யேக பண்பாட்டு சூழல், மொழி, அதே மாதிரி அவர்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இவை அனைத்தையும் நீங்கள் கணக்கில் கொண்டு தான் நீங்கள் வளர முடியும். சத்தம் போடுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இங்கே பிரச்சனை இல்லை. உரிமை குரல் ஒலிக்கும் பொழுது அதற்கு நீங்கள் செவிசாய்க்க தவறினீர்கள் என்றால் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் எதை காப்பாற்ற நினைக்கின்றீர்களோ அந்த யூனியன், இந்திய யூனியன் என்பது பலவீனப்பட்டு போகும். இது எப்படி என்றால், இல்ல நான் அதை சொல்லிட்டு தான் இங்க வரணும். அதை சொல்லிட்டு தான் வரணும். அதாவது இந்த குடிமக்களினுடைய கவலைகளை நீங்கள் போக்க தவறினீர்கள் என்றால் இந்த குடியரசின் மீது ஏன் இந்த குடிமக்கள் கவலைப்பட வேண்டும்? ஒரு கேள்வி. அரசியலினுடைய இந்த பிரிவினைவாதங்கள் தான் இவர்கள்ட்ட இருக்கிறதே. இதனாலதான் பிரச்சனையே வருது. நீங்கள் மாநில உரிமைகளை பிஜேபி என்னைக்கும் விட்டு கொடுத்ததில்லை. அதனாலதான் நாடு முழுவதும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். சொல்லுங்க, இப்ப வாங்க, மாநில உரிமைகளை விட்டு தந்ததில்லை இப்படி சொல்லி, அதாவது மாநில உரிமைகளை கவனிக்கின்ற தேசிய கட்சியால் மட்டுமே செய்ய முடியும். பேசி முடிச்சிடுறேன். இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் கால் ஊன்ற வேண்டும் என்றால் எதற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோமோ அதை நீங்கள் செவிசாய்த்து செயல்படுத்த வேண்டும். இல்லாமல் நாங்கள் மத்திய அரசு, எங்களுடைய அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் தான் தீர்வை தருவோம் என்று மேம்போக்காக நீங்கள் நினைப்பதை திணித்தீர்கள். நீங்க இப்ப பேசும்போது ஐயநாதன், இப்ப நீங்க பேசும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் இருக்கு, ஆனா அவங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுற மாதிரி தெரியுது. நீங்க வந்து திமுகவையும் அதிமுகவையும் நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்றீங்களா? காலூன்றுவதற்கு என்ற வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்தி இருக்கின்றேன். நீங்கள் கவனிக்க வேணும். காலூன்றுவதற்கு கூட எங்களை நீங்கள் பிரதிபலித்தாக வேண்டும். வளர்வது, ஆட்சியை பிடிப்பது என்றெல்லாம் அது பின்னாடி மக்கள் முடிவு செய்யக்கூடிய விடயம். நீங்கள் காலூன்ற வேண்டும் என்றாலே நாங்கள் எதற்கெல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ அதில் நீங்கள் நியாயமான தீர்வை நோக்கி எங்களோடு ஒத்துழைத்து செயலாற்ற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் காலூன்றவே முடியாது. வளர்வது, ஆட்சியை பிடிப்பதெல்லாம் பிறகு. நான் வந்து உதாரணங்களை கூட சொல்ல முடியும். ஒரு காலத்தில் உத்தர் கிராந்தி தள் என்று வைத்துக்கொண்டு அங்கே இருக்கின்ற சீட்டுக்களை பூரா வெற்றி பெற்று கொண்ட மாநில கட்சி பாரதிய ஜனதா கட்சி தனி மாநில அந்தஸ்தை நாங்கள் கொடுத்த பிறகு அங்கே அழிஞ்சு போயிருக்கு. சேம் திங் வித் JMM, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. பாரதிய ஜனதா அது மாத்திரமல்ல, 67லேயே கள்ளிக்கோட்டத்திலே ஜனசங்கத்தினுடைய மாநாட்டில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எங்களுடைய தீர்மானம் தாய்மொழியில் உயர்கல்வி என்பது. அது மாத்திரமல்ல, நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அரசியல் நிர்ணய சபையிலேயே கூட மாநில மொழிகளுக்கு உரிய பங்கு இருக்க வேண்டும் என்று பேசியது டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஆகவே எங்களுக்கு என்று ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அமைப்பின் பலவீனம் காரணமாக தமிழுக்குன்னு ஒன்றும் செய்யாதவர்கள், வெறுமன பேசக்கூடியவர்கள், இடைப்பட்ட ஒரு 50-60 ஆண்டுகளில் இவர்கள் பலம் பெற்றிருந்தார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இனிமேலும் மாநில உரிமைகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனை, செயல்பாடுகள் மறைக்க முடியாது. தமிழக மக்கள், இளைஞர்கள் குறிப்பாக இன்னைக்கு பிஜேபியில வர்றதுக்கு காரணமே பிஜேபி சொல்றதும் செய்யறதும் சொல்றது இருக்கு, செயல் இல்லைங்கிறதுனாலதான். ஐயநாதன், ஸ்ட்ரெயிட்டா வாங்க, நிகழ்ச்சி முடிவு நிறைவு செய்ய போறோம். நீங்க ஜெயலலிதா முதலமைச்சராக இல்லாத சூழல்ல இங்க பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்றுள்ள அவர்களுடைய மனப்போக்கு இந்த இடத்தில் கால் ஊன்றவும் முடியாது, இப்ப ஊன்றி இருக்கின்ற இடத்தையும் தக்க வைக்கவும் முடியாது. அதாவது ஒரு விஷயத்தில் நான் ஐயநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்றேன், ஊன்றி இருக்கின்ற. ஏனென்றால் சென்ற பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய பங்கு இரட்டை இலக்க சதவீதத்தில் வளர்ந்திருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாது. இரண்டாவது, இன்றைக்கு திரு மோடி அவர்களுடைய தலைமை செயல்பாடு இன்றைக்கி, ஏன்னா இப்போ புனேல நேற்றைய தினம் தொழில் பயிற்சி பல்கலைக்கழகமானது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் நாம் வந்து 10ஆவதுல 60% பேர் ட்ராப் அவுட் ஆகிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நீங்கள் ஒவ்வொருனையும் பார்க்கணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் பிரதமர் பேசிக்கொண்டே இருப்பது. ஆகவே நாம் வந்து இளைஞர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் அவர்கள் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய திட்டங்கள் ஒன்றொன்றாக எ ப்ராஜெக்ட் எ டே இஸ் அன்ஃபோல்டிங். அதனால சொல்லுதல் யாருக்கும் சொல்லிய வண்ணம் செயல். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம்
5வது ஆண்டு முடிவில் பேசக்கூடியவை. இன்றைய நிலையில் நீங்கள் இதுவரை சாதித்தது என்று இந்த தமிழ்நாட்டை வைத்து பார்த்தால் ஏதும் இல்லை. நீங்கள் பாராட்டி இருக்கணும் மீனவர் நலன் உங்க மனசுல இருக்கு. இதெல்லாம் பேசக்கூடாது. செய்தித்தாளில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், மூத்த வழக்கறிஞர்களுடைய கருத்தாக சொத்து குவிப்பு வழக்குல இவங்க மேல முதல்வர் ஜெயலலிதா எழுதியிருக்கிறாங்க. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அவ்வாறு செய்யப்படும் மேல்முறையீட்டில் வெற்றி பெற்றால் அடுத்த நிமிஷமே மீண்டும் முதல்வராக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி எந்த சந்தேகம் இல்ல. நான் சொன்னேன் அப்படி இருக்கும்போது நீங்க இல்ல, நான் முதல்ல சொல்ல விரும்புறேன், அதிமுகவினுடைய இன்கன்வீனியன்ஸ் இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கஷ்டங்களின் அடிப்படையில் எங்களோட குரோத்தை பத்தி நான் பேசவே இல்லை. நான் ஆரம்பத்திலேயே பாராளுமன்ற தேர்தலே துவங்கி இருக்கின்ற வளர்ச்சியானது மேலும் வலுப்பெறும். அது இந்த 1.5 ஆண்டுகள்ல அதிமுகவுக்கு மாற்று என்கின்ற நிலையிலே கொண்டு போய் பிஜேபியை நிறுத்தும். காரணம், திமுக என்பது இனிமேல் தலையெடுக்காது என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அது உங்களுடைய நம்பிக்கையை நீங்க சொல்றீங்க. ஆமா, எவ்வளவு நெருக்கடிகள் வந்த பிறகும் அந்த கட்சி மீண்டும் மீண்டும் நாங்க கூட 2 எம்பி இருந்தவங்க இன்னைக்கு 282 இருக்கோம். ஆகவே செயல்பட்டு வளர்ந்து காட்டியிருக்கின்ற ஒரு தேசிய கட்சி. இந்த மக்கள், இந்த மாநில கட்சிகளுடைய தந்திரங்கள் அவர்களுக்கு எந்த பலனும் கொடுக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின்வெட்டு 90% பீக் அவர்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு மின்தடை, இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்காங்க. ஆகவே வளர்ச்சி நாயகன் மோடி தான் தமிழக மக்களுக்கும் பொலிட்டிக்கல் ஐக்கன். தமிழ்நாட்டில் பேசும்போது மாநில கட்சிகள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே நீங்க மகாராஷ்டிரால சிவசேனாவோட 20 நாள் மூச்சு பிடிச்சிட்டு நின்னீங்க. நேரா போட்டு எடுத்தோடனே குதிக்க வேண்டியதுதானே? அதான் நான் சொல்ல வரேன். பதவியை பிடிப்பதற்காக பேச தெரிந்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஆண்டார்கள். பதவிக்கு வந்தவுடன் செயலாற்றி மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோட ஐடியா வந்தவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாங்கள் வருவோம். அப்படிப்பட்ட கட்சிகள் தான் இதற்கு மேல் இந்தியாவில் கூட்டாட்சியை உருவாக்கும். இதுதான் எதிர்கால யதார்த்தம். அதை தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏற்று நடந்து கொள்ள என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லங்க. இன்னைக்கு நீங்க 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தனி கட்சி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்திருக்கோம். தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, புதிதாக தேர்தல் களத்துக்கு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, 2 பேர் மனசுலயும் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்சிகளை ஒதுக்கி வச்சுட்டே நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அல்லது அதை மட்டுப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கீங்கிற உணர்வு தான் வருது. இல்ல, நான் சமீப காலத்துல உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவு தூரம் வெற்றி பெறுங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அந்த 2 கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, அந்த கட்சிகளுக்கு தலைமைக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சமீப காலத்துல அது குறையும் அப்படிங்கிற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியல. அறிகுறி எதுவும் தெரியல. எதிர்காலம் எப்பொழுதுமே பல்வேறுபட்ட கேள்விகளை தன்னுள் அடக்கியதாகவே இருக்கிறது. உணர்ந்து நாம் செயலாற்றும் பொழுது அந்த இடத்தில் நாம் வரலாம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நம்பிக்கையோடு நீங்க வேலை செய்வீங்க. அவங்களும் நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அனுபவர் யார் தெரியும் அப்போதுன்னு அவங்களும் நினைச்சிட்டு எல்லாத்தையும் எதிர்கொள்வாங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்களை இருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.